தேவனாகிய கர்த்தர், நம்முடைய இரட்சகராகிய இயேசு நமக்கு முன் செல்ல வேண்டும். நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்ய வேண்டும். நம் செல்வங்கள், நம் கல்வி, நம்முடைய அறிவு, நம்முடைய திறமைகள் போதாது. கர்த்தருடைய அனுக்கிரகம் நமக்கு வேண்டும். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய அனுக்கிரகம் உங்களுக்கு உண்டு, நமக்கு உண்டு. பாடலாம். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மாலே எல்லாம் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மாலே எல்லாமே கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என் ஞானம், கல்வி, செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம், கல்வி, செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மாலே எல்லாமே கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மாலே எல்லாமே கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே, உம்மில் பிழைத்திடவே, இந்த அவனியில் உமக்காக வாழ்ந்திடவே என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை ஏற்றுக்கொண்டு என் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும்படி அனுக்கிரகம் செய்வீராக. அழைத்தவரே, உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே அர்ப்பணிக்கின்றேன். என்னை இன்றே ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மாலே எல்லாமே கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மாலே எல்லாமே கூடும். அனுதினமும் உம்மில் நான் மகிழ்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுக்கிரகம் தர வேண்டுமே. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இது உம்முடைய பலம், உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை, உம்முடைய ஞானம், இதெல்லாம் எங்களுக்கு வேண்டும். நாங்கள் செய்கிறது ஒன்றும் தோற்று போகக்கூடாது. காரிய சித்தி உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும்.
எங்கள் வழிகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும்படி அருள் புரிவீராக. கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று இந்த நாளில் ஜெபித்து உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு நீர் கட்டாயம் பேச வேண்டும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வருடம் வெற்றி உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இந்த வாரத்தில் முதல் நாளிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களை சந்திப்பது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, எத்தனை ஆனந்தம், சந்தோஷம். ஆராதிப்பதற்கு தேவன் அருளும் நல்ல வாய்ப்புகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையை நாம் இப்பொழுது 118ஆம் சங்கீதத்திலே திருப்பி 118ஆம் சங்கீதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஜபம், அதுதான் நமக்கு வாக்குத்தத்தம். 118ஆம் சங்கீதத்தில் 25ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். இன்னும் கீழே வாசிக்கும் போது, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய வேத புஸ்தகத்திலே இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இதை உங்கள் ஜபமாக இந்த வாரத்திலே ஆரம்பிக்க வேண்டும். தினமும் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். அதுதான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஜபம். ஏனென்றால் கர்த்தர் அனுக்கிரகம் இருந்தால்தான் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். நாம் செய்கிறது ஒன்றும் தோல்வியடையக்கூடாது. நிறைய பேருடைய வாழ்க்கையை நான் பார்ப்பேன். ஒரு 10 காரியம் செய்ய வேண்டுமானால் அதில் 4 காரியத்தில் வெற்றி அடைவார்கள், 6 காரியத்திலே அது வாய்க்காமல் அது தோற்று போவார்கள். இப்படியே போகுமானால், இன்னும் ஒரு 10 வருடம் இதே நிலை நீடிக்குமானால், நீங்கள் ரொம்ப வளர்ந்த ஆட்களாக மகிமையாய் வாழ முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஜபம், நம்முடைய ஜபம், என்னுடைய ஜபத்தை கேட்டு நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண அவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அவர் சொல்லுகிறார், மகனே உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவேன். நீ 10 காரியங்களை செய்தால் 10ஐயும் உனக்கு நான் வாய்க்க பண்ண உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. நாம் நம்முடைய வீட்டுக்கு செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது, பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது, உங்களுடைய கம்பெனி அல்லது உங்களுடைய ஆஃபீஸுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள், நீங்கள் முடிக்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கிறது. இந்த வருடம் நீங்கள் வேலைகளெல்லாம் சரியாய் முடித்தால் தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டாயிருக்கும். அதே போல் ஒவ்வொருவருக்குமே ப்ரொமோஷன் வேணும். நம்முடைய கர்த்தர் நம்மை ப்ரொமோட் பண்ணுவதற்கு ரொம்ப விரும்புகிறார். நான் சில விசுவாசிகளுடைய வாழ்க்கையை பார்த்து ரொம்ப வருத்தப்படுவது உண்டு. அவர்களுடைய வளர்ச்சியே பார்க்க முடியாது. எப்பொழுதும் அதே பாணி, அதே உடைகள், அதே விதமான வாழ்க்கை தரம், கொஞ்சம் கூட உயராமல், வளர்ச்சி இல்லாமல். அவர்களை பார்த்தா, நான் 10 வருஷம் கழித்து அவங்களை பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. ஒரு சின்ன காணிக்கையை கொடுப்பாங்க, அதே வாழ்க்கை. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். அவங்க வளரணுமே, அவங்க செய்கிறதெல்லாம் வாய்க்கணுமே. இந்த மாதிரி ஆட்களை நான் ஆராய்ந்து பார்த்தால், அவர்கள் சில பல காரியங்களிலே கர்த்தரை விட்டு சொந்த பாதையிலே போகிறபடியினால், மேலும் அவர்கள் விசுவாசியாமல் இருக்கிறபடியினால், அவருடைய காரியங்கள் நிறைய வாய்க்காமல் இருக்கிறதை கண்டு ரொம்ப அதிர்ச்சி அடைகிறேன். ஆனால் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கணும். ஒன்று மிஸ்டேக் ஆகக்கூடாது, ஒன்று தவறக்கூடாது. அதுதான் நான் இன்றைக்கு மனதில் வைத்துக்கொண்டு உங்களோடு கூட பேசுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜாவாகிய எசேக்கியாவை பற்றி 2 நாளாகமம் 31:21 சொல்லியிருக்கிறது, என்னென்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். அவன் செய்து முடித்தான், செய்து வெற்றி அடைந்தான். என்னென்ன செய்ய நினைத்தானோ அது எல்லாவற்றிலும் அவன் செய்து, அவன் முழு இருதயத்தோடு செய்து முடித்து சித்தி பெற்றான் என்றால் புகழ் பெற்றான். நீங்கள் என்னென்ன செய்ய நினைக்கிறீர்களோ எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றி வர வேண்டும். நெகேமியா காலத்திலே அலங்கத்தை கட்டுவதற்கு நெகேமியாவுக்கு ஏராளமான எதிர்ப்புகளும் தடைகளும் இருந்தது. சன்பல்லாத்தும் தொபியாவும்
பரியாசமும் கேலியும் பண்ணி பிறரை தூண்டிவிட்டு எதிர்ப்பு பண்ணினார்கள், தடை செய்ய பார்த்தார்கள். ஆனாலும் முடியவில்லை. தொடர்ந்தான். நெகேமியா அலங்கத்தை கட்ட தீவிரித்தான். தொடங்கினதை செய்து முடிக்க வேண்டும் என்பது அவனுடைய விருப்பம். அருமையானவர்களே, அந்நாட்களிலே சில அரைக்குறையான கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அரைக்குறையானவர்கள் எல்லாமே கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொன்னாலும் தவறல்ல. சில கள்ள தீர்க்கதரிசிகள் அவனை பயமுறுத்தியதாக வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14, 15 வாசித்து பாருங்கள். பயமுறுத்திய தீர்க்கதரிசிகள். ஆனால் வேதம் சொல்லுகிறது 52 நாளைக்குள்ளே அலங்கமானது கட்டப்பட்டு முடிந்தது. நெகேமியாவை கர்த்தர் ஆசீர்வதித்து அவன் செய்ததை வாய்க்க பண்ணினார். எத்தனை நாளைக்குள்ளே? 52 நாளைக்குள்ளே அலங்கம் கட்டி முடிந்தது. எத்தனை சன்பல்லாத்துகள், தொபியாக்கள் உங்களை பரியாசம் பண்ணினாலும், எத்தனை தீர்க்கதரிசிகள் உங்களை பயமுறுத்தினாலும், நீங்கள் செய்ய நினைக்கிற வேலையை நீங்கள் செய்து முடிக்கத்தக்கதாக கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். உன்னுடைய வேலையை நீ நன்றாய் முடித்து நீ மேல்நிலைக்கு நீ போக நான் ஏற்பாடு செய்வேன். 52 நாளைக்குள்ளவன் அலங்கத்தை கட்டி முடித்தது போல நீ நிறைய வேலைகளை குறிப்பிட்ட காலப்பகுதியில் செய்து முடிப்பாய். தேவனுடைய பிள்ளைகளே, 3 நாளிலே செய்து முடிக்க வேண்டிய வேலையும் உண்டு, 10 நாளைக்குள் செய்து முடிக்க வேண்டிய வேலை உண்டு. இப்படி ஒவ்வொரு காலப்பகுதியிலே சில வேலைகள் 6 மாதத்தில் செய்து முடிக்கணும். இல்லைன்னா இந்த வருஷத்தில் நீங்கள் திருப்தியாக முன்னேற முடியாது. வருஷம் நீங்கள் இருந்த மாதிரியே இருக்கிறதுக்கு அல்ல ஆண்டவர் இயேசு உங்களோடு பேசுகிறது. நீங்கள் முன்னேறதுக்காக, வாக்குத்தத்தம் கொடுக்கிறது நீங்கள் முன்னேறதுக்காக. நீங்கள் இருக்கிற நிலைமையிலிருந்து நீங்கள் அடுத்தபடி ஒவ்வொன்றிலுமே வெற்றி பெற்று வாய்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோசுவாவை குறித்து நான் வாசித்து எப்பொழுதுமே சந்தோஷப்படுகிற ஒரு விஷயம் என்னவென்றால், யோசுவா நெடுநாள் யுத்தம் பண்ணினான். ஆனாலும் அந்த அவனுடைய யுத்தத்தினுடைய வரிசையை பார்க்கும்போது அவன் 31 ராஜாக்களை முறியடித்தான் என்பதை யோசுவா புஸ்தகம் 12:24 நீங்கள் வாசிக்க முடியும். 12ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம். யோசுவாவோடு கர்த்தர் பேசும்போது சொன்னார், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு வருவேன், ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, போ என்று அவனுக்கு வேலை கொடுத்தார். அந்த வேலையை சரியாய் செய்தான். அவன் போற இடமெல்லாம் வெற்றி 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 31 ராஜாக்களை முறியடித்தான் என்று 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதன் அர்த்தம் என்ன? ஒரு மாதத்தில் 31 நாட்கள், ஒவ்வொரு நாளும் ஒரு வேலையை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். எதிரே வரக்கூடிய சத்துரு, பிசாசு, மனுஷ தந்திரங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் முறியடிக்கணும். தினமும் யுத்தம், தினமும் வெற்றி. நினைக்காதீங்க தினம் யுத்தம் இருக்குது வெற்றி இல்லைன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் யுத்தம் உண்டு, வெற்றியும் உண்டு. நீங்கள் திட்டமாக மனதில் சொல்லிக்கொள்ள வேண்டிய வார்த்தை என்னவென்றால், யுத்தமும் உண்டு வெற்றியும் உண்டு. பரிசுத்தாவி பெற்ற விசுவாசிகளுக்கு யுத்தம் உண்டு வெற்றி உண்டு. யுத்தம் இல்லை என்று யார் சொன்னால் நம்பாதிருங்கள். தினமும் யுத்தம். ஒரு வேலை செய்து முடிக்கணும்னா போரிட்டு தான் அந்த வேலை செஞ்சு முடிக்கணும். ஆனால் யுத்தமும் உண்டு வெற்றியும் உண்டு இயேசுவினுடைய பாதையிலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அந்தந்த வேலையிலே வெற்றி பெறணும். அதான் 31 ராஜாக்களை அவன் ஜெயித்த வரலாறு வேதம் நமக்கு புகட்டுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையை கேளுங்கள். பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கும்போது சொன்னார், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்கிறார். எனக்கு ரொம்ப அந்த வசனம் பிடிக்கும். கர்த்தாவே, நீர் என்னை அனுப்பின கிரியை நான் செய்து முடிக்க வேண்டும். இந்த வாரத்தில் என்னென்ன கிரியை அதை செய்து முடிக்கணும். இந்த மாதத்தில் என்னென்ன செய்யணுமோ செய்து முடிக்கணும். அறகுறையா பாபேல் கோபுரம் போல அறகுறையா விட்டுட்டு நான் வர முடியாது. நானும் ஜெபிப்பேன், நீங்களும் ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வெற்றியை கொடுக்கணும். கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் செய்யும்படி உங்களுக்கு நியமித்த கிரியை ஒவ்வொரு நாளும் ஒன்றை நியமித்து வச்சிருக்கிறார். இந்த 2022ஆம் ஆண்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையை உன்னிப்பாக கவனியுங்க. வாட் ஒர்க் ஐ ஷுட் டூ டுடே. இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? அதிகாலையில் எழும்பி
காத்திருந்து அப்படி கேட்டு அந்த நாளிலே அந்த வேலையை செய்து முடிங்க. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருந்து அந்த வேலையை முடிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பேதுரு சொன்னான், ரா முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை என்றான். நிறைய பேருடைய லைஃப் தான் பகலா வேஸ்ட் பண்றது. பகல் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை. ரா முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை. வாரம் முழுவதும் வேலை செஞ்சேன், சுவாரஸ்யமாய் ஒன்றும் அகப்படவில்லை. மாதம் முழுவதும் பிரயாசப்பட்டேன், வெற்றி இல்லை. இப்படி வாழக்கூடாது என்பதற்காக நான் இந்த செய்தியை உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் வெற்றி அடைய வேண்டும், ஒவ்வொரு வாரமும் வெற்றி அடைய வேண்டும். கர்த்தர் உங்களை நியமித்த அந்த வேலையை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். ஒவ்வொரு இரவும் முக்கியம், ஒவ்வொரு பகலும் முக்கியம். நீங்கள் பகலுக்காக மாத்திரம் ஜெபம் பண்ணி இரவுக்கு ஜெபம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. இஸ்ரவேலை காக்கிறவர் இரவும் பகலும் உங்களை பாதுகாக்க விழித்திருக்கிறார். ஆகவே இரவிலும் பகலிலும் நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை செய்து முடிக்க வேண்டும். உங்கள் வாழ்நாள் வீணாகக்கூடாது, நாட்கள் வீணாகக்கூடாது, வாரங்கள் வீணாகக்கூடாது. 22ஆம் ஆண்டு நேரங்களும் காலங்களும் ரொம்ப முக்கியம். நீங்கள் வீணாக்கினால் திரும்ப உங்களை நான் பார்க்கும் பொழுது நீங்கள் அதே நிலையில் வளராமல் ஆசீர்வதிக்கப்படாமல் இருந்தீர்களானால் நான் ரொம்ப மனம் புண்படுவேன். இதையாகிலும் நினையுங்கள். எங்கள் பாஸ்டர் கண்ணுக்கு முன்னால் நான் பெரிய அளவில் முன்னேறி காட்டணும் என்று தீர்மானம் பண்ணி சபதம் எடுத்து கர்த்தர் இயேசுவின் பாதத்தில் விழுங்கள். அவர் தான் நமக்கு வெற்றியை கொடுக்கணும். கர்த்தாவே ரட்சையும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். எல்லாரும் இப்பொழுது சொல்லுங்கள், கர்த்தாவே ரட்சையும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். திரும்பவும் சொல்லுங்கள், கர்த்தாவே ரட்சையும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பின உடனே இதுதான் உங்களுடைய சத்தம், இதுதான் உங்களுடைய ஜபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, நமக்கு அறிவு இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, புத்தி இருக்கிறது என்று சொல்லி அவைகளை ரொம்ப நம்புகிறவர்களை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறதை வாசித்து காட்டுகிறேன். நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களுடைய வேகம், யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானம் போதாது, ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமான்களின் புத்தி போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவு போதாது. அதாவது அதனால் முடியாது. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அதுக்கு தான் பிரசங்கம் பண்ணுறோம், அதுக்கு தான் நம்ம கர்த்தருடைய வீட்டில் காத்திருக்கிறோம், அதுக்கு தான் ஆராதனை செய்கிறோம். தேவனுடைய சமயமும் தேவ செயலும் உங்கள் ஒவ்வொரு வேலையிலும் இருக்க வேண்டும். The time of God and the works of the Holy Spirit. உங்கள் வேலைகளில் தேவனுடைய நேரமும் ஆவியானுடைய செயல்பாடுகளும் உங்களோடு இருந்து அது செயல்படணும். உங்கள் ஞானத்தை மட்டும் நம்பி முடியாது. திறமை இருக்குதா, வேலையை முடிக்க முடியாது. புத்தி இருக்குதா, வித்துவான்களின் புத்தியே பத்தாது. சௌரியவான்களுடைய சௌரியம் போதாது, பலவான்களுடைய பலம் போதாது. பணம் கொஞ்சம் இருக்குது, அதை வச்சு முடிச்சிடலாம் நினைக்காதீங்க. ஒரு பணத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நோய் பணம் அவ்வளவு போயிடும். அப்படி நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். இதை நான் பேசும்போது உங்களில் ஒருவருக்கும் இது சம்பவிக்கக்கூடாதுன்னு தான் பேசுகிறேன். உங்களுடைய காசு பணங்கள் வீணாகக்கூடாது. ஆனால் காசு பணத்தையும் அறிவையும் புத்தியும் திறமையும் தாளந்துகளையும் வச்சு உங்கள் காரியம் வாய்க்க போகிறதில்லை. சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் என்றால் நீங்கள் நேரம் எடுக்கணும். தேவ சமூகத்தில் சமயம் எடுக்கணும். சமயம் இல்லை, நேரம் இல்லை அப்படி சொல்லாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்பாக நேரம் எடுத்து அவருடைய பாதத்தில் இருக்க வேண்டும். பாருங்கள், ஈசாக்கு வயதான காலத்திலே தன்னுடைய குமாரன் மூத்த குமாரன் ஏசாவை கூப்பிட்டு, நீ வனத்திலே போய் வேட்டையாடி ருசியுள்ள பதார்த்தத்தை சமைத்து கொண்டு வா, என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னான். உடனே அவன் புறப்பட்டு போனான். இந்த செய்தியை யாக்கோபுடைய தாய் கேள்விப்பட்டு யாக்கோபை தனியே கூப்பிட்டு, மகனே இந்த மாதிரி ஆக்கும் விஷயம், நீ 2 ஆட்டுக்குட்டிகளை நீ எடுத்துக்கொண்டு வா,
நான் அதை உன் தகப்பனுடைய வாய்க்கு ருசியாய் சமைத்து கொடுப்பேன், நீ அதை கொண்டு போய் கொடு, தகப்பனுடைய ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றாள். இவன் உடனே போனான், கீழ்ப்படிந்து ஆடுகளை கொண்டு வந்தான், சமைத்தாள். அதை கொடுத்த போது யாக்கோபு எடுத்துக்கொண்டு அந்த சாப்பாடு எடுத்துக்கொண்டு ஈசாக்குக்கு முன்பாய் போகிறான். ஈசாக்குக்கு வயது முதிர்ந்து கண்கள் தெரியாது. அந்த நேரத்தில் ஈசாக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? இது இத்தனை சீக்கிரம் எப்படி அகப்பட்டது? குமாரனே, வனத்தில் போய் வேட்டையாடுவது லேசல்ல. நீ உன் வில்லையும் அம்பையும் பயன்படுத்துவது, அதிலே உனக்கு ஸ்கில்ஸ் இருக்குது, திறமை இருக்குது, அதெல்லாம் பயன்படுத்துவது நீ பயன்படுத்தினாலும் இவ்வளவு சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, உனக்கு எப்படி இது சீக்கிரமாய் கிடைத்தது? அவன் சொன்னான், நீ இது உனக்கு இத்தனை சீக்கிரம் எப்படி அகப்பட்டது என்றான். ஆதியாகமம் 27:20 நீங்கள் இந்த வசனத்தை பார்ப்பீங்க. எப்படி அகப்பட்டது? உடனே அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதை எனக்கு நேரிட பண்ணினார். பார்த்தீங்களா, கர்த்தர் நேரிட பண்ணினார் தான் காரியம் நடக்கும். நீங்கள் கர்த்தரை பிடிங்க, மனுஷன் காலை பிடிக்காதீங்க, உங்களையும் நம்பாதீங்க, உங்கள் விசுவாசத்தை நம்புங்க. யூ பெட்டர் பிலீவ் யுவர் ஃபெய்த் அண்ட் யூ பெட்டர் டவுட் யுவர் டவுட்ஸ். இந்த விஷயத்தில் உங்கள் சந்தேகங்களை சந்தேகப்படுங்க, உங்கள் விசுவாசத்தை விசுவாசிங்க. இந்த விஷயத்தில் உங்கள் வேலைகளெல்லாம் ஒவ்வொரு நாளும் வெற்றி அடையணும்னா உங்கள் விசுவாசத்தினால முடியும். கர்த்தரை நம்புங்க, அவர் சமயம், அவருடைய செயல் அங்கே இருக்கணும். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் இதை நேரிட பண்ணினார், அவர் நேரிட பண்ணினார். ஒவ்வொரு நாளும் ஒரு வெற்றி அடைவீங்க. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், ஒவ்வொரு நாள் நீங்கள் வெற்றி அடையும்படிக்கு. படிக்கிற போர்ஷனை அந்தந்த நாளில் முடிச்சிடணும். நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடாது. நீங்கள் சேர்த்து வைத்து கடனாளி ஆவதற்கு யூதாஸ்காரியோத்தல்ல, வேலையை முடிக்கணும். அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் செய்ய வேண்டியதை செய்யாவிட்டால் கடன் விழுந்து போகும். வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளெல்லாம் குவியல் குவியலாக குவிந்து விடும். பிறகு தாங்க மாட்டீர்கள். பிறகு பார்க்கலாம் சொல்லவே சொல்லாதீங்க. யூ பெட்டர் ஃபினிஷ். ஒவ்வொரு நாளும் இந்த வேலையை நீங்கள் முடிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு தான் நான் அதெல்லாம் பேசி கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு நாளும் வெற்றி சிறக்கணும். நமக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிற இயேசு நமக்கு உண்டு. ஆனால் நீங்கள் செய்கிற வேலையில் எதை செஞ்சாலும் அதில் ஒரு அர்ப்பணிப்போடு செய்யுங்க. கட்டடம் கட்டினால் ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். அந்த கட்டட வேலையில் நமக்கு ஒரு ஈடுபாடு, ஒரு அர்ப்பணிப்பு, அங்கேயே கடந்து அந்த வேலை முடிக்கிற வரை இந்த மாதிரி ஒரு ஈடுபாடு இருக்கணும். சில பேர் வேலையில் ஈடுபாடே இல்லை, அந்த வேலைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறதே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு டாக்டராக இருந்தால் அதில் அர்ப்பணிப்போடு வேலை செய்யணும். நீங்கள் ஒரு நர்ஸாக இருந்தால் அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு நீங்கள் செய்தால் நீங்கள் ப்ரொமோஷன் அடைவீங்க. இல்லாமல் நீங்கள் முறுமுறுத்து கொண்டே இல்லை சம்பளம் இவ்வளோதானே கொடுக்குறாங்க அதுக்கு வேலை செஞ்சால் போதும்னு நினச்சிங்கன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. சம்பளத்தின் மேலே உங்கள் மைண்டை வைக்காதீங்க. நீங்கள் வேலையில் அர்ப்பணிப்போடு இருங்க. நானும் பார்த்துருக்குறேன், வேலையிலே அர்ப்பணிப்புள்ளவன் தான் ஆசீர்வதிக்கப்படுகிறான். சம்பளத்துக்கு வாழ்கிறவன் ஒருபோதும் முன்னேறினதை நான் பார்க்கவில்லை. நாம் சம்பளத்தை வைத்து வாழக்கூடாது. ஹல்லேலூயா. அர்ப்பணிப்போடு வாழணும். இந்த தன் மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படி எலேசரை ஆபிரகாம் அனுப்பினான். அப்படி அனுப்பின பொழுது எலேசர் பிரயாணம் போய் அங்கே லாபானுடைய வீட்டு வாசல்லே நிற்கிறான். அப்பொழுது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, நீர் உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன் என்று அந்த லாபான் சொல்லுகிறான், உள்ளே வாங்க. அதற்கு எலேசர் சொன்ன வார்த்தை பாருங்க, நான் வந்த காரியத்தை முடிக்காமல் புசிக்க மாட்டேன். நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்கவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன். நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன், வேலையை முடிக்கணும். அந்த அர்ப்பணிப்பு இருக்கணும். பாருங்கள், ஒரே அட் அ ஸ்ட்ரெச் ஒரே நேரம் போனான், பெண் பார்த்தான், வேலையை முடிச்சுட்டு நேரம் வந்தான். அலையலை, சும்மா வீணாக அலையிறோம், அங்கேயும் வாய்க்காமல். அந்த வேலையை வாய்க்கலை, இது வாய்க்கலை, அலையிறோம்னா என்ன அர்த்தம்? அது காயினுடைய சாபத்தினுடைய ஒரு தொடர்பு. கர்த்தருக்கு முன்பு உங்களை தாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை காயினின் சந்ததியாக இருக்க விருப்பப்படவில்லை. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் சேத்தின் சந்ததியாய்
ஆராதனையின் சந்ததியாயிருக்க அவர் விருப்பப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்த காரியத்தை முடிக்கும் முன்னாலே, நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன். நமக்கு அப்படி இல்லையே. வேலை முடியாட்டாலும் சாப்பாடை உடனே போய் சாப்பிட்டு தள்ளிடுவோம். கொண்டா சாப்பிடணும், பிறகு சாப்பிட்டா வேலை நடக்காது. நாங்கள்லாம் இப்படி பொருத்தனையோடு பிரதிஷ்டையோடு இருந்தால் தான் வேலையை முடிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சு முடித்தப்பறம் தான் போய் சாப்பிடணும்னு நினைக்கணும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வேலையும் ஒரு அர்ப்பணிப்போடு நீங்கள் செய்யணும். பெண்கள் வீட்டில் சமைக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த சமையல் வேலையை ஏதோ இதை போடு கலக்கு வேக வை அப்படி செய்யக்கூடாது. சமையலுக்குன்னு ஒரு அர்ப்பணிப்போடு செஞ்சீங்கன்னா அது ருசியாகும், கிருபையாக இருக்கும். அது உங்கள் கணவர் உங்கள் பிள்ளைகளுடைய சுகத்துக்கும் பலத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், அர்ப்பணிப்போடு சமைக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் ருசித்து பார்ப்பாங்க, சரியாக இருக்கா சரியா இல்லை எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்து செய்வாங்க. சிலர் அர்ப்பணிப்பே இல்லை, சும்மா அவிச்சு பொறிச்சு வச்சுருவாங்க. டேஸ்ட் கூட பண்ணி அது நல்லா இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க, உப்பு இருக்கா அல்லது உப்பு அதிகமானு பார்க்க மாட்டாங்க. உனக்கு அர்ப்பணிப்பு இல்லாட்ட அதில் எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? நீ அர்ப்பணிப்போடு சமைத்தால் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று அவர் சொல்லுவார். சமைக்கிறதில் ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். சிலருக்கு சமைக்கிறதில் அர்ப்பணிப்பு இல்லை, சாப்பிட்றதுல மட்டும் அர்ப்பணிப்பு இருக்கும். அப்படியெல்லாம் வேலை முடிக்க முடியாது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் வெற்றி அடையணும் என்று நான் பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலையில் ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். ரூத்து புஸ்தகத்தில் போவாஸை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அந்த ரூத்தை பற்றி போவாஸுக்கு சொல்லியாச்சு. அது சம்பந்தமாய் ரூத்தினுடைய மாமி சொல்கிற வார்த்தையை ரூத் 3:18 நீங்கள் வாசிப்பீர்கள். இந்த காரியத்தை அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். பாருங்க, போவாஸுக்கு இருந்த நல்ல சாட்சி. இந்த வேலையை முடிக்காம, இந்த காரியத்தை முடிக்காம போவாஸ் இளைப்பாற மாட்டான்னு நகோமி சொல்லுது. அந்த அளவுக்கு போவாஸ் வேலையில் பிரசித்தி பெற்றவன். அதனால தான் அவன் வயலெல்லாம் அவ்வளவு விளைச்சல். நீ சோம்பேறியாக இருந்தால் உன் வயலெல்லாம் ஒன்றும் விளையாது, சரியாக வராது. நீ ஒரு மூடையை விதைத்து அறமூடையை அறுப்பாய். ஆனால் நீ வேலையில் அர்ப்பணிப்பு, விவசாயம் செய்கிறதுல அர்ப்பணிப்பு, அலுவலக வேலையிலே அர்ப்பணிப்பு. சில பேர் இருப்பாங்க ஆஃபீஸில் டைம் 5 மணி ஆனவுடனே கிளம்பி போயிடுவாங்க. இப்போ வேலையை முடிச்சுட்டு போவான். இப்போ என்ன பாருங்கள், வேலையை முடிக்கும் முன்னே அவன் இளைப்பாற மாட்டான். இதுதான் அடிப்படை. நீங்கள் முன்னேறணுமா? வேலையை முடிக்காமல் சாப்பிட மாட்டேன், அடிப்படையாக இருங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார். நீங்கள் செய்கிற ஆஃபீஸ் வேலையோ, நர்ஸ் வேலையோ, டாக்டர் வேலையோ கர்த்தர் கொடுத்த வேலை. அன்னன்னைக்கு வேலையை முடிக்கணும். அன்னன்னைக்கு ஒரு எதிரியாகிய பிசாசை நீங்கள் முறியடிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, வேலையிலே ஈடுபாடு. அதே மாதிரி தான் ஊழியத்திலையும். சில பேர் ஊழியத்தை கடமைக்காக செய்வாங்க. ஞாயிற்றுக்கிழமையா வருது, ஞாயிற்றுக்கிழமை சரி ஒரு அப்படி இல்லை. ஊழியத்தில் 100க்கு 100 ஈடுபாடு கொண்டால் தேவன் அவர்களோடு தான் இருப்பார். வேறு வேலை இல்லை, நான் சாப்பாடு எனக்கு முக்கியம் இல்லை, இளைப்பாறுதல் எனக்கு முக்கியம் இல்லை, இயேசுடைய ஊழியம்தான் முக்கியம். அவருக்காக செய்ய வேண்டியதை நான் செய்து முடிக்காமல் சாப்பிட மாட்டேன், இளைப்பாற மாட்டேன். அர்ப்பணிப்பு. இந்த மாதிரி அர்ப்பணிப்பு உள்ளவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்கள் செய்கிற வேலையெல்லாம் வாய்க்கும். பேதுரு சொன்னான், முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படவில்லை என்று சொன்னதோடு அவன் நிறுத்தலை. இயேசு ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடுன உடனே இவன் சொல்கிறான், எனக்கு ராத் முழுவதும் வாய்க்கலை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று வலையை போட்டானாம். அவனுக்கு வெற்றி கிடைத்தது. அவன் நைட்டு முழுவதும் அவனா பிரயாசப்பட்டும் வாய்க்கலை. ஆனால் இயேசுடைய வார்த்தையின்படி அவன் செஞ்சதுனால வாய்ச்சது. அதுக்கு தான் இயேசுடைய வார்த்தை வேணும், அதுக்கு தான் பிரசங்கம் கேட்கணும், அதுக்கு தான் செய்தி. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற செய்தியை அலட்சியம் பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைக்காக தவிக்கணும், ஏங்கணும், வாஞ்சிக்கணும். மான்கள் நீரோடைகளை வாஞ்சிப்பது போல வசனத்துக்காக வாஞ்சிக்கணும். அப்படி என்றால் சங்கீதம் 1 சொல்லுகிறது,
இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா. பாருங்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார்? வேதத்தை வாசிக்கிறவன். நீங்கள் பைபிள் வாசிக்காமல் வெளியே போவீங்களாம், கர்த்தர் உங்கள் பின்னால் வந்து உங்களுக்கு உதவி செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்த்தா அப்படிப்பட்ட கர்த்தர் அல்ல. வேத வசனத்தின் படி அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் காலையில் பைபிள் வாசித்து எங்கே போனாலும், அது எவ்வளோ அவசர வேலையாக இருந்தாலும் பைபிள் வாசித்துட்டு போங்க. கர்த்தர் உங்களுக்காக நன்மை செய்வார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் எவ்வளவு ஊழியம் இருந்தாலும் பைபிள் வாசிக்காமல் வெளியே கிளம்ப மாட்டேங்க. அது எவ்வளோ தூரம் போகணுன்னாலும் பைபிள் வாசித்துட்டு போனால் அன்னைக்கு எனக்கு சக்ஸஸ். அன்னைக்கு ஒரு எதிரி ராஜாவை முறியடிப்பேன். அன்னைக்கு ஒரு 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 வேலையை செய்து முடிப்பேன். நீங்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களுடைய வார்த்தையின்படி பைபிளை வாசிக்காமல் தயவு செய்து போகாதீங்க. உங்கள் வேலைகளை சமைக்கிறதுக்கு கூட நீங்கள் பைபிள் வாசித்துட்டு போய் சமைங்க. அதில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். சொல்கிறேன்னு செஞ்சு பாருங்கள். பாஸ்டர் சும்மா சொல்லலை, அனுபவத்தோடு சொல்கிறேன், செஞ்சு பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை அது வெறுமையாய் திரும்பாது. அது தேவன் அனுப்புகிற காரியத்தை செய்து முடிக்கும்னு பைபிளில் இருக்குது. காரியம் முடிக்கணும், உங்கள் வேலை முடிக்கணுமானால் தேவனுடைய வார்த்தையை கொண்டு போங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால தான் நீங்கள் பொருத்தனை பண்ணணும். காலையில் பைபிள் வாசிப்பேன், சாயங்காலம் பைபிள் வாசித்து இளைப்பாறுவேன், வசனத்தில் வாழ்வேன் என்று தீர்மானம் பண்ணுங்கள். ஆகில் உம்முடைய வார்த்தையின்படியே போடுகிறேன் என்றான். அவனுக்கு வாய்த்தது. தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் ஒவ்வொரு வேலையும் செய்யுங்க. எந்த வேலைக்கு போனாலும், பொண்ணு பார்க்க போகிறீங்களா, மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்களா, வீடு கட்ட துவங்க போகிறீங்களா, பாஸ்டர் பைபிள் வாசிக்கணும், நீங்கள் சும்மா நிற்கணும்னா என்ன அர்த்தம்? அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் பைபிள் வாசிங்க. நான் இன்றைக்கி இந்த காரியத்தை செய்ய போகிறேன், பைபிள் வாசிக்கிறேன். இன்றைக்கி நான் நல்ல சமையல் ஒன்றை யோசிக்கிறேன், அதை செய்யலான்னு பார்க்குறேன். உடனே முன்னால் போய் பைபிளை வாசிங்க, அப்புறம் போய் சமைங்க. எங்கேயும் திறமை தோற்று போகும். நீங்கள் பெரிய சமையல்காரியாக இருக்கலாம், சமையல்காரனாக இருக்கலாம், திறமை தோற்று போகும். கிருபை ஒரு நாளும் தோக்காது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்குற கிருபை தான் உங்களை வாய்க்க பண்ணும். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். எல்லாரும் சொல்லுங்கள் திரும்ப திரும்ப, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கி புஸ்தகத்தில் அழகான ஒரு வசனம் இருக்கிறது. நீங்கள் என்னைக்காவது இதை வாசித்தீங்களா தெரியல. காலையிலே உன் விதையை விதை, மாலையிலும் உன் கைகளை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்கும் என்றும் இரண்டும் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. இந்த வசனத்தை நீ பாருங்க. காலையில் உன் விதையை விதைக்கணும். அதான் சொன்னேன், அதிகாலையில் எழும்பின உடனே கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து ஜெபம் பண்ணா உங்கள் ஜெபம் விதைக்கிற விதை மாதிரி. அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணுறதும் வேதத்தை வாசிக்கிறதும் உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றியை கொண்டு வரும். மாலையிலும் உன் கைகளை நெகிழ விடாதே. சாயங்காலமும் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி நீ செஞ்ச வேலையில் கைகளை நெகிழ விடாதீங்க. வருமோ வராதோ அப்படி யோசிக்காதீங்க. சொல்லியிருக்கிறது, அதுவோ இதுவோ எது வாய்க்கும். பாருங்க, காலையில் நீங்கள் ஜெபித்த ஜெபம் பைபிள் வாசித்தீங்க, அதுக்கு ஒரு பலனாக வாய்க்கலாம். அல்லது சாயங்காலம் நீங்கள் பைபிள் வாசித்து ஜெபிக்கிறதுக்கு எடுக்கிற டைம், அது உங்களுக்கு உதவியாய் அது உங்களுடைய வேலையை வாய்க்க பண்ணும். காலையிலையும் வாசித்துட்டு சாயங்காலமும் வாசித்துட்டா நமக்கு லாபம், நமக்கு பயம் இல்லை. ஆரம்பமும் முடிவும். காலையில் ஆரம்பிக்கும் போதே பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி அதிகாலையில் விதைச்சிடணும். தேவனே, நான் இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகிறேன், அந்த வேலை முடியணும், ஜெபம் பண்ணிட்டு போகணும். சாயங்காலம் கர்த்தாவே அந்த வேலையை நான் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், நீங்கள் அதை ஆசீர்வதிக்கணும். ஒருவேளை காலையில் ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் வந்துடும், இல்லை சாயங்காலம் ஜெபத்துக்கு பதில் வரும். இதுவோ அதுவோ எது நேரிடும். சில நேரம் இரண்டும் வாய்க்கும் உங்களுக்கு. அப்படித்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. இதுவோ அதுவோ எது வாய்க்கும் என்று உனக்கு தெரியாது, எது இரண்டும் பயன்படுமோ என்றும் நீ அறியாய. இரண்டும் சில வேலை பயன்படும். காலையில் ஜெபித்ததும் பயன்படும், சாயங்காலம் ஜெபித்ததும் பயன்படும். காலையில் வாசித்ததும் பயன்படும், சாயங்காலம் வாசித்ததும் பயன்படும். நீங்கள் முன்னேறுவதற்கு பயன்படும்னு சொல்கிறேன். நீங்கள் சக்ஸஸ் அடைவதற்கு பயன்படும். அதனால தான் காலையும் மாலையும் எவ்வேளையும் கர்த்தரை நான் துதிப்பேன் என்று ஆதி காலத்து பரிசுத்தவான்கள் பாடல் பாடினார்கள். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கைகளை நெகிழ விடாதே.
நீ நிறைய காரியங்களை சாதிக்க வேண்டியது இருக்கிறது இந்த வருஷம். ஒவ்வொரு வேலையும் நீ முடிக்கணுமானா ஒவ்வொரு காலையும் உனக்கு முக்கியம், ஒவ்வொரு மாலையும் முக்கியம். இதை தயவு செய்து மறந்து விட வேண்டாம். காலையும் மாலையும் விட்டுறாதீங்க. மாலையில் உங்கள் கைகளை நெகிழ விடாதீங்க. சோர்ந்து போகாதீங்க. தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்க. தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுகிறது, தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 6:13. நீ எல்லா வேலையும் சரியாக செய்து முடிக்கணுமானா சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய ஆயுதங்களை தேடுங்கள். The weapons of God, the weapons of the Holy Ghost. ஏன்னா உனக்கு நிறைய எதிர்ப்பு வரும். அன்னைக்கு நெகேமியா காலத்தில் சன்பல்லாத் தொபியா எதிர்த்தாங்க. கள்ள தீர்க்கதரிசிகள், அறக்குறை தீர்க்கதரிசிகளை இவனை பயமுறுத்தினாங்க. அவங்கெல்லாம் யெகோவா தேவனுடைய பேரை சொல்லி தப்பான தீர்க்கதரிசனம் சொல்லி தேவனுடைய வேலையை தடுக்க பார்த்தாங்க. சில வேலை யாரோ சொல்கிற அறக்குறை தீர்க்க தரிசனத்தை நம்பி உன் வேலையை விட்டுறாத. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், அது போதும். அவர் சொன்னார், அவர் தீர்க்கதரிசனம் சொன்னார், ஒன்றும் பண்ணாத. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதுதான் நீ கவனிக்க வேண்டியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன்னா பிசாசு ரொம்ப போராடுவான். நீ ஒரு சின்ன வேலையை, ஒரு சின்ன ஒரு 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 பதார்த்தத்தை செய்யணும்னு முயற்சி பண்ணும்போது கூட அதில் பிசாசு தடுக்க பார்ப்பான். நீ ஒரு இடத்துக்கு பயணம் போகணும், அதை தடுக்க பார்ப்பான். ஒரு கட்டடம் கட்டணும், தடுக்க பார்ப்பான். ஒரு திருமண பேச்சு தடுக்க பார்ப்பான். இதனால தான் பவுலப்போஸ்தலர் எழுதும் பொழுது, தீங்கு நாளிலே அவைகளை நீ எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய், பாருங்க, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கு தேவனுடைய ஆயுத வர்க்கங்கள் தேவை. தேவனுடைய பாதுகாப்பின் அந்த ஆயுதங்கள் உங்களுக்கு வேணும். நீங்கள் சின்ன ஒரு வேலை செஞ்சாலும் ஜெபம் பண்ணிட்டு போங்க. திராணி உள்ளவர்களாய் உங்களை கர்த்தர் ஆக்குவார். செய்து முடிக்கிற திராணி. விசுவாசிகள் செய்ய தொடங்குற திராணி நிறைய பேருக்கு இருக்குது. தொடங்கிடுவாங்க, ஆனால் முடிக்க மாட்டாங்க. அப்படி இருக்காதீங்க. நீங்கள் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாகும்படி சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா இது ஒரு யுத்தம். நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளையாக வந்துட்டீங்க. உங்களுக்கு நிறையா போராட்டங்கள் உள்ளுக்கும் வெளியவும் இருக்கும். அந்த போராட்டங்கள் யார் மூலமாகவும் வரக்கூடும். பேதுருக்கு பக்கத்தில் அன்பாக இருந்த சீசன் பேதுரு, இயேசுவுக்கு பக்கத்தில் இருந்த அன்பான முக்கியமான சீசன் பேதுருக்குள்ளேயே பிசாசு நுழைந்து நீ சிலுவைக்கு போகக்கூடாது, அதாவது அந்த வேலையை நீ செய்ய முடிக்கக்கூடாது என்று தடுத்தான்னு சொன்னால் எத்தனை அபாயம் உங்களுக்கு இருக்குது. அந்த வேலையை முடிக்க முடியாமல் சில வேலை நமக்கு அன்பானவர்களே தடை பண்ணுவாங்க. ஆனால் கர்த்தரோடு கூட நீங்கள் பேசணும். கர்த்தர் சரின்னு சொன்னால் அதை செய்யணும். குடும்பத்தை ஜபத்தில் தாங்கணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும். குடும்பத்தை வெறுக்கக்கூடாது, ஆனால் வேலையை செய்து முடிக்க வேண்டும். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஆவிகளோடு போராட்டம் உண்டு. உங்களுடைய வேலையை செய்ய விடாமல் தடுக்கிற போராட்டங்களும் இருக்கு. அந்த போராட்டங்கள் நீங்கி நீங்கள் ஜெயிச்சு சகலத்தையும் செய்து முடிக்கணும். அன்னன்னைக்கு செய்து முடிக்கணும். அந்தந்த வாரத்தில் செஞ்சு முடிக்கணும். அந்தந்த மாதத்தில் செஞ்சு முடிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலையை செஞ்சு முடிக்காமல் சம்பளம் வாங்கினீங்கன்னா தேவன் உங்களை என்ன பார்வையில் பார்ப்பார்? வேலை முடிக்காமல் சம்பளம் வாங்கி அதில் தசம பாகத்தை வேற நம்ம கொடுப்போம்னா கர்த்தர் நம்மளை குறித்து என்ன நினைப்பார்? நம்ம யாருடைய மகன், யாருடைய மகள்? வேலையை முடித்தாதான் எனக்கு சம்பளம்னு அடம் பிடிக்கணும். சின்ஸ் ஐ ஹவ் நாட் ஃபினிஷ்ட் மை ஒர்க், ஐ எம் சாரி, நான் சம்பளம் வாங்கலைன்னு சொல்ல தெரியணும். விசுவாசிகள் ரேங்க், உங்கள் ரேங்க்கை நான் உயர்த்தி சொல்கிறேன். நீ இப்படித்தான் வாழணும். ரட்சிக்கப்படாதவங்க வாழ்கிற மாதிரி வாழக்கூடாது. வேலை ஸ்தலத்தில் போய் தூங்கி வழிஞ்சிட்டு சம்பளத்தை மட்டும் வீரமாக வாங்கிட்டு வர பார்ப்பாங்க. கர்த்தர் நமக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வேலை உங்களுடைய வேலைகள் தவறுமானால், ஒரு வேலை தவறுது, காலையில் ஜெபம் பண்ணிட்டு போகிறீங்க, அந்த வேலை சக்ஸஸ் ஆகலை, என்ன பண்ணுவீங்க? சோர்ந்து பின்னால் வரக்கூடாது. திரும்ப அதே வேலையை செய்ய பிரயாசப்படணும். அந்த லைனில் திரும்ப போகணும். திரும்ப 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 தொடர் முயற்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருப்பார்.
சோம்பேறிக்கு ஒரு நாள் சப்போர்ட் பண்ணாத உயிருள்ள ஜீவ தேவன் அவர். நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை நோக்கி போகிறீங்க, திரும்ப திரும்ப செய்யப்பட சோர்ந்து போகாமல் செய்கிறீங்கன்னா அதில் தேவன் உங்களுக்கு உதவியாக இருப்பார். அதனால் நீங்கள் நிறுத்திடாங்க. 3 தடவை பண்ணிவிட்டு நிறுத்தினான் ஒரு ராஜா. அம்பை எய்து விட்டு 3 முறை வில்லை தரையில் அடித்தான், நிப்பாட்டிட்டான். தீர்க்கதரிசி வருத்தப்பட்டான், நீ 7-8 தடவை அடிச்சிருக்கணும், அப்போ நீ சீரியரை அடியோடு முறியடித்து போட்டிருப்பாய், நீ 3ஓடு நிப்பாட்டிட்ட. அப்படி நிப்பாட்டாதீங்க, தொடர்ந்து போங்க, கெட்டைக்கிறவரை போராடுங்க. இந்த வருஷம் கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்களை அவர் தம்முடைய கிரீடத்தில் வைர கற்களாக வைக்க விரும்புகிறார். பொறுப்பாக நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஈசாக்கு துறவு தோண்டினான், எதிரிகள் வந்து தூர்த்து போட்டார்கள். திரும்ப தோண்டினான் இன்னொரு இடத்துல, அங்கேயும் வந்து தூர்த்து போட்டார்கள். அதுக்காக ஈசாக்கு பின்வாங்கவில்லை, திரும்ப தோண்டினான், திரும்ப 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 திரும்ப. கடைசியில் யாரும் அவனுக்கு இடைஞ்சல் பண்ணலை, யாரும் இடையூறு பண்ணாத ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் அங்கே வாய்க்க பண்ணுவார், அங்கே துறவை உங்களுக்கு தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, நீங்கள் தொடர்ந்து முயற்சி எடுங்கள். அதான் ஃபாதர் பாடும்போது தொடர்ந்து ஓடுவேன், தொல்லைகள் என்ன செய்யும் என்று. பவுல் சொல்லும்போது நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அவருக்கு கொடுத்த வேலையை அவர் முடிச்சுட்டு தான் பேசுகிறார். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுடைய வேலைகளில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. சில நேரம் நம்ம வேலைகள் சக்ஸஸ் ஆகாமல் ஓஞ்சு போகிறதுக்கு காரணம் நம்ம கூட்டிகிட்டு போகிற பார்ட்னர், நம்ம கூட ஒத்துழைக்க வேண்டிய ஆட்கள் சரியில்லாத ஆட்களாக இருந்தால் மிஸ் ஆயிரும், வேலை ஸ்டாப் ஆயிரும். நீங்கள் யாரோட கூட்டு சேர்ந்து வேலை செய்கிறீங்க, உங்கள் உண்மையான ஃப்ரெண்டு யார், எந்த ஃப்ரெண்டு உங்களோட கூட்டு சேர்ந்து நீங்கள் வேலை செய்கிறீங்க. சார், தவறான ஆளோட போய் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னு வைங்க, அது ஜெயிக்கிற மாதிரி ஜெயிச்சு கடைசியில் இடிஞ்சிரும். எச்சரிக்கையாக இருந்து, கர்த்தர்னா திடீரென்று உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க மாட்டார். அப்படி லிட்டில் பை லிட்டில், ஒரு கல்லின் மேலே ஒரு கல், இன்னொரு செங்கல் மேலே ஒரு செங்கல், ஒவ்வொரு நாளும் ஒரு வேலை, ஒவ்வொரு நாளும் ஒரு ராஜாவை முறியடித்து ஒவ்வொரு நாளும் உங்களை கட்டி வருவார். இந்த வருடத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னரை கர்த்தர் தருவார். உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் பண்ணணுமானா நீ தனியாக போனாலும் சில நேரம் கஷ்டம், சில நேரம் தனியாக போய்த்தான் ஜெயிக்க முடியும். நான் தான் லைஃப்பில் பார்த்துருக்குறேன். 4 ஆளை கூட்டிகிட்டு போய் தோற்றுருக்கேன், ஆனால் தனியாக போய் ஜெயிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம கூட்டிகிட்டு போகிற 4 பேரும் என்ன மாதிரி ஆட்களோ ஜெபம் பண்ணுறாங்களோ, நம்ம ஜெபம் பண்ணுறாங்கன்னு நினைப்போம், நம்ம கூட சேர்ந்து வேறு ஜெபம் பண்ணுவாங்க. இருதயத்தை எங்கேயோ போட்டுட்டு ஜெப வார்த்தைகளை சொல்லிகிட்டு இருப்பாங்க. ப்ராப்பர் ஸ்பிரிட்டோடு நம்ம கூட கோஆப்ரேட் பண்ணாததுனால நம்ம வேலை சக்ஸஸ் இல்லாமல் போயிடும். யோசபாத் வந்து நல்ல வியாபாரம் பார்க்கலான்னு யோசித்தார் ராஜா. ஆனால் அடுத்த நாடுகளுக்கு கப்பலை அனுப்புவோம் என்று சொல்லி தர்ஷீஸுக்கு கப்பல் அனுப்பி அவர் வியாபாரம் பார்க்கலாம், பெரிய தொழில் செய்யலாம்னு சொல்லி பொன்னையும் சந்தன மரங்களையும் இன்னும் அநேக பல சாலமோன் காலத்தில் இருந்த அநேக பல கேதுரு மரங்கள், அநேக பல மயில், நம்ம இந்தியாவில் தர்ஷீஸ்னால் இந்தியாங்கிறாங்க சில பேர், அங்கே போகிறதுக்கு கப்பல்களை விட்டானா, தர்ஷீஸுக்கு போகிற கப்பல். இவன் கப்பலில் விடும்போது கூட்டுக்கு யாரை சேர்த்து கொண்டான்னா கர்த்தர் கைவிட்ட அகசியா என்கிறவனை சேர்த்துக்கணும். அகசியா ஜெபம் பண்ணுறதில்ல, உபவாசம் பண்ணுறதில்ல, கர்த்தரை தேடுறதில்லை, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கலை, கர்த்தர் அவன் மேல் பிரியமாக இல்லை. ஆனால் அவனை யோசபாத் சேர்த்துக்கிட்டார். யோசபாத் ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல விசுவாசி, கர்த்தருக்கு பயந்தவன், உபவாசம் பண்ணுறவன். ஆனால் அவன் சேர்த்த ஆள் அகசியா சரியில்லை. நடந்தது என்ன வாசித்து பாருங்கள். 2 நாளாகமும் 20:37 அவர்கள் அனுப்பின வியாபார கப்பல் நடு வழியிலேயே அந்த புயலினாலே முறிந்து போயிற்று. கப்பல் உடஞ்சி சுக்குநூறாக போச்சு. அவங்க தர்ஷீஸுக்கு போய் சேரவே இல்லை. அந்த கப்பல் போய் சேரலை, அந்த வேலை முடியலை, அந்த வியாபாரம் முடியலை. காரணம் தப்பான ஆளை சேர்த்தா எப்படி கர்த்தர் கூட இருப்பார்? இதே மாதிரி தான் ஒரு யுத்தத்துக்கு போகும்போதும் தப்பான ஆளை கூட சேர்த்தான். கர்த்தர் சொன்னார், அவன் கூட நான் இல்லை, நீ போகிறதா இருந்தால் தனியாக போ, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி. என்ன மாதிரி எப்படிப்பட்ட கர்த்தர்! இங்கே பாருங்கள், 1000 நண்பர்கள் கூட இருக்கிறத விட ஏன்னா 1000-10,000 தேவ தூதர்களை வைத்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோடு கூட இருந்தால் போதும். நினைங்க, அப்படி
4 பேரை கூட்டு போய் தான் வெற்றி அடையணும்னு பார்க்காதீங்க. தனித்து போய் வெற்றி அடைஞ்சிட்டு வாங்க. நான் எத்தனை ஊழிய விஷயங்களில் ஊழிய பிரச்சனைகள் வந்த போது யாரையும் கூப்பிடாமல் தனியாக போவேன், ஜெயிச்சுட்டு வருவேன். கர்த்தர் என்னோடு இருந்தால் எனக்கு வெற்றி வரும். எனக்குடைய சவால் இது. நான் தான் சந்திக்கணும். அடுத்தவங்களை போட்டு இதில் வேலை வாங்கக்கூடாது. என் மனைவி மக்களை கூட கூட்டு போகிறதில்ல. எந்த ஒரு பிரதரையும் நம்ப மாட்டேன், எந்த ஒரு சிஸ்டரையும் கூட வைக்கிறதில்ல. தனியாக போய் பல விஷயங்களில் ஜெயித்தேன். என் தரிசனம் நிறைவேறுவதற்கு, என் ஊழிய தரிசனம் நிறைவேறுவதற்கு அத்தனை தடை, அத்தனை பரியாசம், கள்ள தீர்க்க தரிசனங்கள். ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ தனியாக போ, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை அழைத்தவர் நான், உன்னை கைவிட மாட்டேன். அதே வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறார். உன்னை நான் அழைத்திருக்கிறேன், நீ போ. போகிறதா இருந்தால் நீ போ அந்த வேலைக்கு. நீ போகிறதுக்கு முந்தி நான் அங்கே போயிருப்பேன், உனக்கு ஆதியும் அந்தமுமாய் இருப்பேன், நீ வேலையை செய்து முடிப்பாய். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால் நீ யாரை கூட்டு போகிறீங்கிறத பற்றி நீங்கள் கவனமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். யாரையும் நீங்கள் காட்டி கொடுக்க தேவையில்லை. இந்த விஷயத்தில் இவங்க சரியில்லை பிரதர், நீங்கள் வராண்டாம், உங்கள்கிட்ட பரிசுத்தாவி இல்லை, அப்படி சொல்லாதீங்க. நீங்கள் அவங்ககிட்ட ஒன்றும் சொல்லாங்க. நீ உங்கள் வேலையை தனியாக போய் செய்யுங்க. அன்னைக்கு கர்த்தர் உங்கள் கையை ஆசீர்வதிப்பார். அதில் சந்தேகமே எனக்கு கிடையாது. உங்களோட தான், உங்களுக்கும் தேவனுக்கும் தான் பேச்சு. நிறைய பேர் தேவனோடு பேசாதவங்களெல்லாம் கூட்டி சேர்த்திங்கன்னா வேலை நடக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, எனக்கு தேவன் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஆதியாகமம் 2:2 இருக்குது. தேவன் தாம் செய்த கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அழகு வசனம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். 6 நாள் வேலை செய்திருக்கிறார். அவரும் வேலை செய்கிறவர், சோம்பேறியா அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிற தேவனும் அல்ல. அவர் மற்றவங்களை பார்ப்பல 6 நாள் வேலை செய்தார் அவர். ஆனால் 7ஆவது நாளில் ஓய்ந்திருந்தார். அந்த வசனம் என்ன அழகாக சொல்லுது என்றால், தேவன் தாம் செய்த கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி, அதாவது 6 நாள் செய்த வேலை 7ஆம் நாளில் தான் நிறைவேறுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? வாரத்தில் முதல் நாள் கர்த்தருடைய வீட்டில் கர்த்தரை ஆராதிக்கிறதுல உண்மையாக இருந்தால் தான் உங்கள் வேலை நிறைவேறும். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி வரைக்கும் நீங்கள் அலையிறீங்க, வேலை செய்கிறீங்க, பிரயாசப்படுறீங்க, யுத்தம் பண்ணுறீங்க, போராடுறீங்க. ஆனால் அந்த வேலைகள் எல்லாத்துக்குரிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறது எப்போ? 7ஆவது நாளில் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற அந்த நாளில் தான் அது நிறைவேறணும். ஆனால் அன்னைக்கு பார்த்து தூங்கிட்டீங்க, அன்னைக்கு பார்த்து ஆராதனை பண்ணலை, ஆராதனைக்கு வரலை, தேவனை சேவிக்கலை, அவருக்கு டைம் எடுக்கலைன்னா நீங்கள் செஞ்ச 6 நாள் வேலை அப்படியே வேஸ்ட் ஆயிடுது. த ஃபுல்ஃபில்மெண்ட், நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற நாள் தான் நிறைவேறும் நாள். கர்த்தர் சொன்ன அன்னைக்கு தேவன் எல்லா கிரியை முடித்து ஓய்ந்திருந்தார். ஆனால் அதே நாளை அவர் ஆராதனை நாள் ஆக்கினார். அதை நினைங்க. வாரத்தில் ஒரு நாள் ஒழுங்காக ஆராதிக்காத உங்களுக்கு எப்படி காரியம் வாய்க்கும்? எப்படி நீங்கள் வெற்றி அடைவீங்க? எத்தனை விஷயத்தில் தோத்து வாழ்கிறோம். உங்கள் பேச்சு, உங்களுடைய சம்பாஷணை நிறைய தோல்வி வருது. ஒரு விஷயம் பேசினா அதில் ஜெயிச்சிடணும், ஒரு இடத்துக்கு போனால் அதில் ஜெயிச்சிடணும். ஒரு சுவிசேஷம் சொல்லி ஒரு ஆளை ரட்சிப்புக்குள் நடத்தணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஜெயிக்கணும். திரும்ப திரும்ப அந்த ஆளை சந்திக்கணும். ஈசாக்கு துறவு தோணுனது மாதிரி நீங்கள் 4 பேரை கூட்டு உழைத்து போங்க, தனியாக போங்க, அந்த ஆத்மாவை நீங்கள் ஆதாயம் பண்ண முடியும். அதுபோல் 6 நாளும் நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் ஆராதனை நாளில் தான் நிறைவேறும். 6 நாள் நான் ஓடி ஊழியம் செய்வேன். அந்த ஊழியத்துக்குரிய பலனை கொடுக்குற அந்த ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்கு முன்பு வந்து நிற்பேன். அங்கே தான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கி கடந்த 6 நாள் செஞ்ச வேலையை நான் ஆசீர்வதித்து அதன் பலனை உன் கையிலே கொடுக்கிறேன் என்பார். சகோதரனே, ஆராதனை நாளை நீ வேறு எந்த வேலைக்கும் நீ கொடுக்காத, வேறு வேலை செய்யாத. அதில் ஒரு பொருத்தனை இருந்தீங்கன்னா உங்கள் வேலையெல்லாம் வாய்க்கும். இந்த வருஷம் முழுவதும் ஒரு ஆராதனையை விடாமல் ஆராதிங்க. நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும்படி கர்த்தர் செய்வார் என்பது நிச்சயம். அழகான ஒரு வசனம் யோபுவை பற்றி அவனுடைய சிநேகிதன் சொன்னதாக யோபு 22ஆம் அதிகாரம் 27, 28 ஆகிய வசனங்களில் உன்னிப்பாக வாசித்தால் தெரிந்து கொள்வீர்கள். நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் உதிக்கும்.
அவ்வளவு அழகான வசனம். நீர் ஒரு பொருத்தனையை செய்ய வேண்டும், அந்த பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டும். பாருங்கள், நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். பொருத்தனை செலுத்துங்க, அப்பதான் வேலை முடியும். இந்த வருஷத்தில் நிறைய வேலைகளை நீங்கள் முடிக்கணுமானா சில பல பொருத்தனைகளை செய்யுங்க. 10 வேலை இருக்குன்னா 10 பொருத்தனை பண்ணால் என்ன தப்பு? பொருத்தனை பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொருத்தனை என்று சொன்னால் காசு பணத்தை மட்டும் வைத்து பொருத்தனை அல்ல, நேரம், நாள் எல்லாம் பொருத்தனை. உங்கள் மூத்த மகன் அல்லது மகளை கர்த்தருடைய ஊழியத்துக்கு பொருத்தனை பண்ணுங்க. உங்களையே பொருத்தனை பண்ணுங்க. உங்கள் நேரங்களெல்லாம் பொருத்தனை பண்ணுங்க. காலையிலும் மாலையிலும் பைபிள் வாசிக்க பொருத்தனை பண்ணுங்க. காலையும் மாலையும் ஜெபிக்க பொருத்தனை பண்ணுங்க. வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ண பொருத்தனை பண்ணுங்க. ஒரு 10 நிமிடம் உங்கள் குடும்பத்துக்காக முழங்காலில் நின்று ஜெபிக்க பொருத்தனை பண்ணுங்க. சும்மா உட்கார்ந்தல்ல, ஆன் யுவர் நீஸ், முழங்கால் போட்டு உங்கள் குடும்பத்துக்காக 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. அப்படி பண்ணி பாருங்க, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எந்த பிசாசு வாரான் பார்ப்போம். முடியாது. முழங்காலில் நின்று 10 நிமிஷம், குடும்ப தலைவர் அவர்களே, நீங்கள் 10 நிமிஷம் உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்க பொருத்தனை பண்ணுங்க. ஒரு 5 நிமிடம் உங்கள் சபைக்காக ஜெபம் பண்ண பொருத்தனை பண்ணுங்க. முழங்காலில் நின்று உங்கள் சபைக்காக துதிங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பாஸ்டருக்காக முழங்காலில் நின்று 5 நிமிஷம் ஜெபம் பண்ணால் போதும். நாங்கள் வீரமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம், இன்னும் தியாகமாக தாழ்த்தி கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்வோம். 5 நிமிஷம் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, பொருத்தனை பண்ணுங்க. நீங்கள் வாசம் பண்ணுகிற உங்கள் தெரு மக்கள் ரட்சிக்கப்பட 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஊர் மக்கள் ரட்சிக்கப்பட 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. பொருத்தனை வேணும். எப்தா ஒரு யுத்தத்துக்கு போகிறான், அந்த காரியம் வாய்க்குமா வாய்க்காதா தெரியல, உயிரோடு திரும்புவானா தெரியாது, யுத்தம் அப்படிப்பட்டது. ஆனால் எப்தா பொருத்தனை பண்ணிட்டு போனான், யுத்தத்தில் ஜெயிச்சுட்டு வந்தான். நீங்கள் போகிற காரியம் வாய்க்கணும், பொருத்தனையோட வேலை செய்யுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குழந்தை இல்லாத அண்ணால் பொருத்தனை பண்ணினால் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணார். பிள்ளையை கொண்டு ஆலயத்திலே விட்டான். எந்த தாயும் பிறந்த பிள்ளை கொண்டு போய் ஆலயத்தில் விட்டுட்டு வரது நினைக்காது. பிள்ளை கிடைச்ச பிறகு பிள்ளை தான் முக்கியம், கர்த்தர் முக்கியம் இல்லைன்ட்டு போயிடுவாங்க. அண்ணால் அப்படி இல்லை, பண்ணின பொருத்தனையை கரெக்டாக நிறைவேற்றுச்சு. ஆலயத்தில் கொண்டு பிள்ளையை விட்டுட்டு, ஹல்லேலூயா, கர்த்தர் தாங்க சார் முக்கியம், கர்த்தருக்காக தான் நீங்களும் நானும் வாழ்கிறோம். அவரை விட்டுட்டு ஒரு இன்ச் நீங்கள் விலகி நிற்காதீங்க. உங்கள் காரியங்கள்லாம் வீணாக போயிடக்கூடாது. உலகம் போகிற போக்கில் போகாதீங்க. உலக அந்த இதுவும் வேண்டாம் நமக்கு. கர்த்தர் உங்களோடு இருந்தால் அதே போதும், நீங்கள் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் அடைவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செருபாபேலின் கைகள், இது சகரியா தீர்க்கதரிசி சொன்னான். செருபாபேல் என்கிற பரிசுத்தவனை பார்த்து, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். நீங்கள் அஸ்திவாரம் போட்டதை உங்கள் கைகளே முடித்து தீர்க்கும். இதுதான் சகரியா புஸ்தகம் 4:9 எழுதியிருக்கிற வார்த்தையாகும். நீங்கள் எந்த வேலையை தொடங்கினீங்களோ உங்கள் கையே அந்த வேலையை முடிக்கணும், அது முடிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் சொல்கிறார், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். நண்பரே, தலைக்கல் யார்? வீடு கட்டல ஆகாது என்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. இயேசு கிறிஸ்து தான் தலைக்கல். அவரோட போங்க, அவர் இல்லாமல் போகாதீங்க. தினமும் அவரை கூட்டிட்டு போங்க, தலைக்கல்லை கொண்டு போங்க. தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அதனால தான் அவனுக்கு வெற்றி. பெரிய பர்வதம் அவனுக்கு முன்னால் நின்னாலும், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பு நீ சமபூமியாவாய். அவன் வேலையை முடிப்பான். அவன் அஸ்திபாரம் போட்டான், அவனே வேலையை முடிப்பான். நீ பெரிய பர்வதமாக நின்னாலும் நீ அவனை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவன் தலைக்கல்லை கொண்டு வருகிறான். எவ்வளோ சந்தோஷம்! ரத்னம் பால் தலைக்கல்லை கொண்டு வருகிறான். எந்த பெரிய பர்வதமும் விழுந்து போகும் 2022. ஹல்லேலூயா! பெரிய பர்வதம் சமபூமியாகி போகும். நான் எந்தெந்த ஊழியத்துக்கு அஸ்திபாரம் போட்டேனோ, எந்தெந்த நெஞ்சில் எந்தெந்த இதயத்தில் அஸ்திபாரம் போட்டேனோ அந்த வேலை நடந்து நிறைவேறும். நான் கை வைத்து ஜெபித்த ஆட்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நான் 2 வார்த்தை பேசி கையை வைத்து ஜெபித்திருப்பேன், ஆனால் நோய் உங்களை தொற்றாது, பிசாசு உங்கள்கிட்ட விளையாட முடியாது. என் தேவன் உயிருள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். அவன் அந்த ஆலயத்தை கட்டுறதுக்காக கையில் தூக்கு நூலை கொண்டு போகிறானா,
அதை ஆவியானவர் அப்படி 7 கண்களும் சந்தோஷமாய் பார்க்கிறது. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் பணத்தை வச்சுக்கிட்டு அதை வச்சு ஒரு வேலையை ஆரம்பிக்கலான்னு போகிறீங்களா, நீ கையில் வச்சிருக்கிற அந்த கொஞ்சம் பணத்தை தேவனுடைய 7 கண்களும் சந்தோஷமாய் பார்க்கிறது. நீங்கள் பேனாவை கொண்டு போய் இன்னைக்கு எழுத போகிறீங்களா, இந்த மாதத்தில் நீங்கள் நிறைய எழுதணும், எக்ஸாம் இருக்குன்னு வைங்க, உங்கள் பேனாவை அவர் சந்தோஷமாக பார்க்குறார். நாங்கள்லாம் ஊழியக்காரங்க, எங்களுடைய பைபிளையும் எங்கள் பாட்டு புஸ்தகத்தையும் நாங்கள் தூக்கும்போது எங்களுடைய பைபிளை அவர் சந்தோஷமாக பார்க்குறார். எங்கள் கையில் இருக்கிற பைபிள் எங்களுக்கு தூக்கு நூல். செய்து முடிக்கணும் பிரதர் சிஸ்டர், செய்து முடிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வேலையை உங்களுக்காக நான் இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறேன். நீங்கள் இருக்கிற இடம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அங்கேருந்து எழும்பி நிற்கும்படி உங்களை கேட்கிறேன். ஒரு அடையாளமாக நான் ஜெபம் பண்ண போகிறேன். என் ஞானம், கல்வி, செல்வம் எல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் குப்பை. ஆண்டவரே நீர் வாரும், உம்முடைய அபிஷேகம் வேணும். அன்னைக்கு சகரியா புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தை, செருபாபேல் அஸ்திபாரம் போட்டான், அவன் கையே அதை செய்து முடிக்கும்னா இவ்வளோ பெரிய சந்தோஷம். நம்ம அஸ்திபாரம் போட்டதை இன்னொருத்தன் கட்டுவான்னா அது முடியாது. நான் செஞ்சதை நானே செஞ்சு முடிக்கணும். கர்த்தருடைய 7 கண்களை உங்கள் எல்லாரையும் சந்தோஷமாய் பார்க்கிறது. அந்த வேத பகுதியில் தான் முக்கியமான ஒரு வார்த்தையை கர்த்தர் உள்ளுக்கு வைத்திருக்கிறார். அது என்ன வார்த்தை தெரியுமா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே எல்லாம் ஆகும் வைத்திருக்கிறார். உங்கள் காரியங்கள்லாம் நடக்கணும், வாய்க்கணுமானா 100க்கு 100 பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வேணும். அவருடைய ஆவியினால் அது நடக்கும். 99 நம்ம செஞ்சாலும் மிச்சம் 1 செய்கிறதுக்கு ஆவியானவர் இறங்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் 99 நல்ல காரியங்களை செய்யணும்னு வைங்க, செய்திடலாம். ஜெபம் பண்ணி பக்தியில் செஞ்சிடலாம். கேட்ட செய்தியை வச்சு 99 போயிடலாம். ஆனால் அந்த 100வது வேலைக்கு, அந்த வேலையை பூர்த்தி ஆக்குறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கணும். அவர் அங்கீகாரம் வேணும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும்னு அவர் சொல்லும்போது, ஆண்டவரே உம்முடைய ஆவியானவரை அனுப்பும், என் வேலையை நான் முடிக்கிறதுக்கு உம்முடைய ஆவியானவர் எனக்கு தேவை சொல்லுங்க. ஜெபம் பண்ணுவோம். தைரியமாக முன்னால் போங்க. சரியான பங்காளர்களை கர்த்தரே உங்களுக்கு தருவார். நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, தொடர்ந்து ஓடுங்க. வேலையை விட்டு சோர்ந்து போகாதீங்க. காலையிலும் பிரயாசப்படுங்க, சாயங்காலமும் ஜெபம் பண்ணிட்டு பிரயாசப்படுங்க. இதுவோ அதுவோ எது வாய்க்கும்னு தெரியாது. சில நேரம் 2மே வாய்க்கும். கர்த்தருடைய ஆவியான சொல்ல 2ம் வாய்க்குங்கிறார். தைரியமாக போங்க. உங்கள் வேலைக்காக நாங்களும் ஜெபம் பண்ணுறோம். நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீர்களோ அதை செஞ்சு சக்ஸஸாக வெற்றி செய்தியை நீங்கள் எங்களுக்கு சாட்சியாய் கொண்டு வரணும். அதை கேட்க நாங்கள் காத்திருக்கிறோம். எல்லாரும் எழும்பி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஞானம், கல்வி, செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் மகிழ்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மாலே எல்லாமே கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மாலே எல்லாமே கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுக்கிரகம் தர வேண்டுமே. தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் கல்வி, ஞானம், எங்களுடைய செல்வம், இதை கொண்டு நாங்கள் முன்னே போகிறதல்ல. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. எங்களுடைய ஞானம், வித்வான்களின் அறிவு ஒன்றும் பத்தாதப்பா. எங்களுடைய திறமை பத்தாது. நீர் கூட வாரும். நீர்தான் எங்களுக்கு அந்த வேலையை முடித்து தர வேண்டும்.
துவக்கமும் முடிக்கிறவரும் நீர்தான். செய்தவர்களும் இந்த வேளையில் இந்த வருஷம் முழுவதும் இந்த பிள்ளைகள் 10 20 முக்கியமான காரியங்களை அவர்கள் போய் செய்ய போகும்போது கர்த்தர் கூட இருந்து இந்த காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணி வெற்றி செய்தி இந்த பிள்ளைகள் கொண்டு வர கிருபை செய்தவர்களும் இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு ஸ்தோத்திரம். எங்களை இதயம் கூவி கதறி சொல்லுகிறது, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் சொல்லிக்கொண்டு காத்திருக்கிறோம். இந்த சபையை ஆசீர்வதியும், விசுவாசிகளை ஆசீர்வதியும். இந்த ஊழியம் வளர்ந்து பெருக அருள் புரிவீராக. இந்த ஊழியத்துக்கு நீர் கொடுத்த தரிசனம் நிறைவேறட்டும். எல்லா மகிமையும் கனமும் உமக்கு சேரட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். உங்களுக்கு சமாதானம், உங்கள் வீட்டிற்கு சமாதானம், உங்கள் பிள்ளைகளுக்கு சமாதானம். யெகோவா ஷாலோம். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்பதை நிச்சயமாக அறிவேன், சந்தேகம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட வருவார். இந்த கோட்டை ஆங்கில சபையினுடைய ஆராதனைகளிலே இப்போ அரசாங்கம் நமக்கு வெளிசனி ஞாயிறு லாக்டவுன் பண்ணியிருக்கிறபடினாலே நம்ம கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணி வைத்திருக்கிறோம். அதில் புதன்கிழமை மாலை 6 மணிக்கு நமக்கு சிறப்பு ஆராதனை இங்கே நடைபெறும். அதை நீங்கள் மனதில் வைத்து புதன்கிழமை 6 மணிக்கு வரும்படி அன்பாய் கேட்கிறேன். அது நமக்கு ஆராதனை நாள். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஓப்பன் ஆகிற வரைக்கும் அந்த புதன்கிழமை ஆராதனை நாள். அதை போல ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அதிகாலை 5:30 மணி முதல் 7 மணி வரைக்கும் இதே போல உள்ள ஆராதனை நடைபெறும். அந்த திங்கட்கிழமை 5:30 மணி முதல் 7 மணி வரைக்கும் உள்ள ஆராதனைக்கு நீங்கள் தேவனுடைய வீட்டுக்கு வரலாம். ஏன்னா 5 மணியோட தான் லாக்டவுன் முடிஞ்சிடும். நீங்கள் 5:30 மணிக்கு வந்துட்டு 7 மணிக்கு உங்கள் வேலைகளுக்கு போகலாம். இந்த 2 நாள் இந்த கோட்டை சபையினுடைய ஆராதனை நாள்கள். திங்கள் காலை 5:30 மணி முதல் 7 மணி வரை, புதன்கிழமை 6 மணி முதல் 8 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.